ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் அனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வந்திருக்கிற விடா முயற்சி இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் 1997 வந்த ஹாலிவுட் படம் பிரேக் டவுன். இது ஒரு அஃபிஷியல் ரீமேக்கு. அஜித்குமார், த்ரிஷா கல்யாணம் ஒரு 12 வருஷம் ஆகுது. பட் இப்போ வந்து அவங்களோட டேர்ம் சரியில்லை. அதுவும் த்ரிஷா வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டயத்தில் மாமியார் வீட்டுக்கு போகணுன்றாங்க. நமக்கு ஒரு கடைசி ட்ரிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு தன்னோட லெக்ஸஸ் கார்லேயே வந்து த்ரிஷாவை கூட்டு போகிறாரு. அந்த 9 ஜேர்னிக்குள்ளே நடுவில் என்ன நடந்தது, இவர் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க. அவங்க யார் கிடைச்சினா, அவங்ககிட்ட இருந்து ஒரு மீட்டாரா அப்படின்றது. அதே மாதிரி த்ரிஷா மனசுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற அந்த அஜித் மேன லவ்வையும் இவர் எப்படி மீட்டெடுக்கிறாரு அப்படின்றதான் விடாமுயற்சி. விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் வந்து கரெக்டாக இந்த டயத்தை யூஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக அவர் ஓப்பனிங்க்கு வந்து எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்கலாம். குறிப்பாக வந்து விடாமுயற்சியே வந்து பொங்கலுக்கு வந்திருந்ததுன்னா அந்த 5 நாள் ஹாலிடேல நிறையா கலெக்ஷன் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் அரசியலுக்கு போன மாதிரி இவர் அப்பப்போ கார் ஓட்ட போயிடுறாரு. சிம்பிளாக கார் பேனட் ஓப்பன் பண்ணிட்டு அறிமுகமாறாரு. ஒரு குத்து சாங் கிடையாது, ஒரு பஞ்ச் டைலாக் கிடையாது, நடுவில் 2 வில்லனை துரத்தி அடிக்கிறதுலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் தான் வந்து போட்டு வில்லன் அடியார்களே ஆற உட்பட முத்துன்னு முத்துறாங்க. அதுமாதிரி ஒய்ஃப் த்ரிஷா ஒரு இவர் பாசமாக இருக்காரு. அந்தம்மா வந்து நம்ம 96 விஜய் சேதுபதிக்கு அல்வா கொடுத்த மாதிரி, அப்புறம் வந்து வினிதாண்டோட சிம்புக்கு அல்வா கொடுத்த மாதிரியே தலைக்கு ஒரு அல்வா கொடுத்து வேறு கூட அஃபேராக இருக்குது. இவ்வளோதான் இருந்தும் தலை ரொம்ப நல்லவராக இருக்க, ரொம்ப லவ் பண்ணுறாரு. அந்த காட்சியில் ரொம்ப உருக்கமாக பண்ணியிருக்காப்புல. சின்ன வயசில் ஒரு காட்சி இளமையாக இருந்தால் கூட கொஞ்சம் வயசு வந்து தோல் சுருக்கத்தை தெரியுது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் எல்லா படத்துலையும் வராது. பட் அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் அழகாக காமிச்சிருக்கலாம். ஏதோ 4 நாள் சேவ் பண்ணாமல் படம் ஃபுல்லாக ஏதோ வியாதியில் இருக்கிற மாதிரி இல்லை, வந்து காய்ச்சல்கார மாதிரி இருக்கிறது வந்து படத்தோட டெம்போவை குறைக்குது. மற்றபடி உள்ள ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரிஷா வழக்கம் போல விபதி கொடுக்குற ஹீரோனாக வந்தால் கூட இதில் வந்து இவங்களுக்கான ஒரு நடிப்பு, கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து அஜித் வந்து இவர்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் இவங்க காமிக்கிற லவ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இவங்க வந்து இவ்வளோ நல்லவனை விட்டுட்டு போனாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு உருக்கமான சீனும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராடாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து அர்ஜுன். இரும்புத்துறை லியோவுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வில்லன் வேஷம். அதே ஒரு வயசு 60க்கு மேலே ஆகுது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஜெயில் அந்த காட்சியில் ஒரு கட்சியில் நம்ம காப்பாற்றுறதுல ஒரு போடுற ஃபைட்டு, அவ்வளோ கார் சேசிங் அஜித் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம், இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோமோ அதை சிம்பிளாக நின்ன இடத்துலேருந்து 2 கிக் மூலமாக பண்ணிடுறாரு. அவரோட கரத்தையோட அந்த பேக்ரவுண்ட் பண்ணுற ஃபைட்டு எப்பயுமே பார்க்க அழகாக இருக்கும். இதுலேயும் சூப்பராக இருக்குது. இவருக்கு அஜித்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தோட லொக்கேஷன் சான்ஸே இல்லை. அல்பர் சேன் இடத்துல வந்து படம் நடக்குது. அந்த பாடலில் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறது, சுற்றி பாலைவனம் அமைதியாக இருக்கிறது, ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு, முக்கியமாக அனிருத்தோட மியூசிக் இது படத்தில் வந்து ஒரு தனி ரோலே ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள் அஜித் ஒய்ஃபை தேர்ற அந்த ஒரு ஃபாலோ அப் தான் படம் ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம போர் அடிக்கிற இடங்கள்லாம் அஜித்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு, வில்லன் வரும்போது ஒரு போடுற மியூசிக் எல்லாமே வந்து நம்ம ஒரு டெம்போவுக்கு வந்து படத்தை எங்கேயுமே தேவையான இடம் ஒரு மியூசிக் காப்பாற்றிருக்கேன். படம் இன்னும் உட்காந்துருக்குன்றது வேறு விஷயம். அஜித் தன்னோட இமேஜும் பார்க்காம ஒரு ஒய்ஃபை தேடி அடிக்கிற ஒரு சாதாரண ஹஸ்பண்டு, அதே சமயத்தில் வில்லைங்க கூட அடித்து உருக்கினாலும் எங்கேயுமே தன் ஒய்ஃப் தன்னை ஏமாத்தினா கூட அதை மீறி போக முடியாத அளவுக்கு ஒரு அன்பு பாசம். வில்லன்கள் அடித்தா கூட அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒய்ஃப் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தெரியும் பொழுது அவர் பொங்கி எழுதுறது. இந்த ரியலிஸ்டிக் கதை வந்து உண்மையிலேயே சூப்பர். தன் இமேஜை விட்டுட்டு ஒரு ஹாலிவுட் மூவி வந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து அந்த ஒரு ரியலிஸ்டிக் மாறாமல் எடுக்கணும்னு நினச்சது, அதுக்காக இயக்குனருக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது எல்லாமே வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஆனால் இது மட்டுமே ஒரு ரசிகரை திருப்திப்படுத்த போதுமானா நிச்சயமாக இல்லை. ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஹீரோ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு மாஸ் ஹீரோ நம்பி தான் வந்து ஆட்கள் வராங்க. இந்த படத்தில் அந்த இடத்துல பார்க்கும்போது அஜித்குமார் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா ஒரு அப்கமிங் ஹீரோவோ இல்லை ஓரளவு பிரபலமான ஹீரோ வந்து ரோல் பண்ணும்பொழுது உங்களுக்கு படத்தில் வந்து பெருசாக ஒன்று வந்து நமக்கு ட்ராபேக்காக தோணாது. இது அஜித்தை பொறுத்தவங்க அடிக்கும் பொழுதெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பாகிறாங்க. அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே படம் தொய்வாக போகும்பொழுது நம்ம அந்த கிரிப்பிங்கை மிஸ் பண்ணி நம்ம கூட அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறோம். இந்த இடங்கள்லாம் விடாமுயற்சி ஒரு அயற்சி ஏற்றுறது. த்ரிஷாவும் அஜித்தும் பார்த்தோன்னே லவ் பண்ணிடுறாங்க. பர்த்டே எதுன்னு தெரியாமல் டெய்லி பர்த்டே விஷயம் அனுப்பி ஒரு 6 மாதமாக அனுப்புகிற அஜித்து கல்யாணத்துக்கு அப்புறம் பர்த்டே மறந்துட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் இருக்கான்ற சீனில் வந்து நல்ல ஒரு இயக்கத்தோட அந்த ஒரு முதிர்ச்சியும் ஒரு டெக்னிக்கலாக அதை சொன்ன விதமும் நல்லா இருக்கு. பட் இது மட்டுமே ஒரு கப்பல் பிரிகிறதுக்கு போதுமான நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழுந்து புரண்டு அழுது இவர் காப்பாற்ற அளவுக்கு த்ரிஷா ஒருத்தாமல் இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே ஏன்டா எல்லா பணத்தையும் விட்டுட்டு நீ அடி வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படியே நீ போயிடலாம் தான் நமக்கு தோணுது. அந்த இம்பேக்ட் இல்லாதனால நம்மளால் அஜித்தோட கேரக்டரோட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுது.
12 வருஷம் 9 வருஷம் மாறி மாறி போடுறதுல படத்தை ரொம்ப வருஷம் எடுத்தனால இயக்குனரை கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். காளிதாசனா கண்ணதாசனான்னு திடீர்னு 12 இயர்ஸ் அப்படின்னு வருது. அஜித் மீசதாரி இல்லாமல் ரொம்ப எங்கே இருக்காரு. அப்புறம் 9 இயர்ஸ் வரும்போது கொஞ்சம் மீசதாரியோடு இருக்காரு, புரிஞ்சுக்க முடியுது. திரும்ப 12 இயர்ஸ் வரும்போது அதே மீசதாரியோட காமிக்கிறாங்க. 9 இயர்ஸ் போது சேவிங் பண்ணி வராரு. இவர் எப்போ சேவிங் வராரு, எப்போ சேவிங் பண்ண வராருன்னு ஒரு குழப்பமாயிடுது. படம் ரொம்ப வருஷம் எடுத்து அஜித் நடுவில் கார் ரேஸ் போயிட்டு அவர் மறந்துருக்கலாம். இயக்குனர்கள் அஜித் டேரக்டர்ஸை நோட் பண்ணி வச்சு கரெக்டாக எடுத்துருக்கணும். படத்தோட காட்சிகள் ஒட்டாமல் இந்த மாதிரி போகிறதா நமக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடுது. படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுக்கிறீங்களா, ஒரு ஸ்டைலிஷாக பண்ணுறீங்களா, அதே மாதிரி 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடணும். படத்தில் தேவையில்லாத காமெடி, தேவையில்லாத பாட்டு இதெல்லாம் இல்லைன்றது ஓகே. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த படத்தை 2.5 மணி நேரம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 1.5 மணி நேரத்தை முடிவு வேண்டிய படத்தை ஜவ்வாக அழுக்கும் பொழுது அந்த ஜவ்வை வந்து ரீல் பிஞ்சு போயிடுது. அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதுக்கு பதிலாக ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே படத்தை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருந்தா நிச்சயம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும். இன்ட்ரோவிலே அஜித் அடிவாங்கவே விடும்பொழுது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டயர்ட் ஆகிடும். எம்ஜிஆர் கூட 3 குத்து வாங்கிட்டு 4 அடிச்சிருவாப்புல. அஜித் 30 குத்து வாங்கும் பொழுது ரசிகனால் வந்து ரசிக்க முடியல. ஏசன்ட் ஆடியன்ஸை மட்டும் வச்சு இந்த படம் ஒரு பண்ண ஒரு ஃபீல் வருது. நிச்சயமாக பிசியில் வந்து அஜித் எதிர்பார்த்தவங்களால அதை ரசிக்க முடியாமல் போயிடும். அஜித் ஆரவ் நடக்கிற இந்த கார் சேசிங் ஃபைட், அர்ஜுனோட அவர் பண்ணுற ஃபைட் இதெல்லாம் நல்லா இருக்குது. அங்கங்கே வந்து நிறைய காட்சிகள் நமக்கு நல்லா இருந்தால் கூட சாதாரண ரசிகனையும் திருப்திப்படுத்தாமல், அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை கிரிப்பிங்காகவும் கொண்டு போகாமல் 2 கண்டத்தில் விடாமுயற்சி தொங்குது. ஆனால் வாங்க போகலாம் பஞ்ச்லைன், விடாமுயற்சி, வேணும் பயிற்சி, 2.5 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.